அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரியான ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷ். நம்மளோட அன்றாட லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் உள்ள அந்த உச்சரிப்பில் உள்ள மிஸ்டேக்ஸ் அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான, அதாவது நோட் எடுக்காமல் பேனா எடுக்காமல் படிக்காமல் ஒரு 5-10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? அந்த வகையில் போன முறை ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சார் ரவுண்டானான்னு சொல்கிறாங்களே, ரவுண்டானாவா இல்லை ரவுண்டானமா, ரவுண்டானாவா இல்லை ரவுண்டானமா அப்படின்னு கேட்டார். இதை நீங்கள் தான் சொல்லணும். ரவுண்டனாவா ரவுண்டனான் இருக்குது, ரவுண்டனான்னு சொல்கிறோம் இல்லை ரவுண்டானு சொல்கிறோம். அங்கங்கே போர்டில் எழுதியிருப்பாங்க, ஒரு கடை பேர் போட்டு இந்த மாதிரி ரவுண்டானா, அண்ணா நகர் ரவுண்டானா அறைகள், அண்ணா நகர் ரவுண்டான அறைகள், அண்ணா நகர் ரவுண்டான அறைகள் அல்ல அண்ணா நகர் ரவுண்டான அறைகள், ரெண்டில் அஞ்சு போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டில் எது ரைட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு 2 நிமிஷம், 1 2 ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் இல்லை, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். இல்லை எது நான் இப்போது நீங்கள் இந்த ரெண்டில் ஒன்று எழுதியிருக்கேன், இந்த ரெண்டில் நீங்கள் மனசில் நினச்சிங்க 1 தான் ரைட்டுன்னு நினச்சிங்க, இல்லை 2 தான் ரைட்டுன்னு நினச்சிங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு லக்கு, இல்லை என்ன சொல்லுவாங்க, ஒரு இது மாதிரி, ஒரு குழுக்கள் மாதிரி, பம்பர் மாதிரி, உங்களுக்கு எது ராசின்னு பார்ப்போமா? நீங்கள் மனசில் எது நினச்சிங்களோ இந்த ரெண்டில் எது ராசின்னு பார்ப்போமா? சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கான பதிலை நான் சொல்லவே மாட்டேன், இதுக்கான பதிலை உங்களை தான் சொல்ல வைப்பேன். இதில் ரெண்டில் எது ரைட்டு அப்படின்னு உங்களை தான் சொல்ல வைப்பேன். சொல்ல வைக்குமா? அதாவது இது மாதிரி நிறைய வார்த்தைகள். சில பேர் சொல்லுவாங்க அலமாரியில் பாரு, அலமாரி பாரு. அலமாரிங்கிறது என்ன வார்த்தை? அது அல்மிரா அப்படின்னு பேர் இல்லையா? நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை கூடை, அந்த முறம், வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் இங்கிலீஷில் தெரியாது. நம்ம இங்கிலீஷ் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னா, எது வாழ்க்கைக்கு தேவையோ இல்லை எது நம்ம கண் கூட நம்ம பக்கத்தில் இருக்கோ இதெல்லாம் படிக்காமல், எதை நம்ம டெய்லி பார்க்கலையோ, எது நமக்கு தேவைப்படாதோ அதெல்லாம் படித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ உதாரணமாக நம்ம இங்கிலீஷ் மீடியம் படித்த பையனில் தமிழ் மீடியம் படித்த பையன்கிட்ட கேட்டால் கூட அந்த இங்கிலீஷை பற்றி கரெக்டாக சொல்லுவான். எப்படின்னா, தம்பி சிங்கத்துக்கு என்னடா இங்கிலீஷில் அப்படின்னா உடனே சொல்லிடுவான், பேரிச்சம்பழத்து கம்பெனியை வச்சு, சிங்கம்னா லயன் சார், லயன்னா சிங்கம். அதுவும் சில பேருக்கு தெரியல. புலி தம்பி சார், புலி டைகர் பாம், அதில் புலி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு புலி அப்படி பாஞ்சு நிற்கும். டைகர்னா புலி சார். ஓ அப்படியா, ஓகே. இப்படி கேட்டிருக்கும்போது, சார் நல்ல பாம்புக்கு, சார் நல்ல பாம்பு மாதிரி கோப்ரா சார், கோப்ரா நல்ல பாம்பு, ஓகே ஓகே ஓகே. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டகம் கேமல் சார். இப்படி எதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லையோ, நம்ம வீட்டில் ஒட்டகமோ சிங்கமோ புலியோ இதெல்லாம் கிடையாது. யானைக்கு என்னடா எலிஃபண்ட் அப்படிமா. நம்ம வீட்டில் யானை இருக்கா? இல்லை. நம்ம வீட்டில் பானை தான் இருக்குது. பானைக்கு தெரியாது, ஆனால் யானைக்கு தெரியும். இட்லி சட்டி, இட்லி பானை தெரியாது. இப்போ நான் கேட்குறேன் பாருங்களேன், சிங்கத்துக்கும் புலிக்கும் யானைக்கும் இங்கிலீஷில் சொன்னால் கரெக்டாக, டைகரு, லயனு, எலிஃபேண்ட்டு எல்லாம் சொன்னால் ஓகே. நம்ம வீட்டில் பெருச்சாளி இருக்குது. பெருச்சாளிக்கு என்னென்னு தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஆளு சொல்லுவாங்க, சார் ரேட்டுனா எலி சார், பிக் ரேட்டுனா பெருச்சாளி சார். அடாடாடாடா. இது எப்படி இருக்குனாக்கா, அவனுக்கு ரொம்ப ஹெட் வெயிட் ஜாஸ்தி. ஒரு இங்கிலீஷ், சார் ஹெட்னா தலை சார், ரொம்ப வெயிட்டாக இருக்குது சார், கனமாக. அது பேர் தலைகணம், தலை ப்ளஸ் கணம் இவர்கிட்ட தலைகணம். இவர் புதுசாக ஒரு இங்கிலீஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் ரொம்ப ஹெட் வெயிட் பிடிச்சவன். அதான் சொல்லுவாங்க, அது என்னடா ஹெட் வெயிட்டு அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்க. அந்த மாதிரி தான் யோசிக்க பாருங்க. ஹெட் என்பது தலை சார், வெயிட்னா ரொம்ப கனம் சார், தலை ப்ளஸ் கனம் ஈக்குவல் தலைகணம். தலைகணத்து என்ன இங்கிலீஷில்? அவர் ரொம்ப தலைகணம் பிடிச்சவன், அவர் ரொம்ப தலைகணம் பிடிச்சவன். எப்படி சொல்கிறது? ஓகேங்களா? தலகணம் அப்படின்னா தற்பெருமை தான். இன்னும் பேர் தலகணம், ரொம்ப பீத்துறது, ரொம்ப அலட்டுறது, தற்பெருமை பேசிக்கிறது, தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, அதாவது சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் தான் இங்கே எல்லாம் நினைக்கிறது, என்னால் முடியும் அப்படிங்கிறத வர
என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது வேற. என்னால் முடியுங்கிறது நம்பிக்கை. என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது என்னது? அவன் நம்பிக்கைன்னு சொன்னாலும் சரி, இல்லை தற்பெருமைன்னு சொன்னாலும் சரி, இல்லை தலகண்ணன்னு சொன்னாலும் சரி. தன்னைத்தானே உயர்த்தி நினச்சிக்கிறது. மற்றவங்களாம் அப்படியே கழுத்து 2 எருவ மாட்டுக்கு போட்ட மாதிரி 2 செயினை போட்டுக்கிட்டு, கையில் 2 தங்கத்தில் பிரேஸ்ல ஆண்கள் ஜென்ஸு நகையை போட்டுக்கிட்டு அப்படி பார்த்தா பார்க்குறவங்களாம் லேபராக இருப்பாங்களா, இவர் மட்டும் முதலாளி ஆயிடுவாராம். ஸோ தலகணம் என்கிறதுக்கு என்ன அப்படின்னா செல்ஃப் ப்ரௌடு. செல்ஃப் ப்ரௌடு, அவனே நினச்சிக்கிறது, தானாக நினச்சிக்கிறது. செல்ஃபு ப்ரௌடு. ஓகே, இதுதான் தலைக்கணம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஸ் எ ப்ரௌடி ஃபெலோ. ப்ரௌடி அப்படின்னா தலகணம் பிடிச்சவன் அர்த்தம். ஹெட் வெயிட் கிடையாது. ஓகே, அது மாதிரி நான் சொன்ன மாதிரி சிங்கத்துக்கும் புலிக்கும் யானைக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்ச இவங்களுக்கு என்ன தெரியலன்னா, சாம்பாரில் வீட்டில் டெய்லி அம்மா சாம்பார் மீன் குழம்பு கலப்பாங்கள, புளி திங்கிற புளி. நம்மளை திங்கிற புளிக்கு டைகர்னு தெரியுது, ஆனால் நாம் திங்கிற புளிக்கு என்ன அது தெரிய மாட்டேங்குது. அப்படி தானே குமாரண்ணா? நம்மளை சாப்பிட்டு அடித்து காட்டில் சாப்பிட்டோம் டைகர், அது நம்மளை சாப்பிட்றோம், அந்த புளிக்கு தெரியும் டைகர்னு. ஆனால் நாம் தினந்தோறும் துவையிலையும் சட்னிலையும் சாம்பார்லையும் காரக்குழம்புலையும் வச்சுருக்கோம் புளிக்கணும், அந்த புளிக்கு என்ன தெரியாது. கடுகுக்கு என்ன தெரியாது. சோம்பு சீரகத்துக்கு என்ன தெரியாது. வீட்டில் ஒட்டடை பிடிச்சிருக்கு, அந்த ஒட்டடைக்கு என்ன தெரியாது. வெத்தலை பார்க்க போகிறோம், அந்த வெத்தலைக்கு என்ன தெரியாது. சுண்ணாம்புக்கு என்ன தெரியாது. புடைக்கிற அம்மா டெய்லி அரிசி புடைக்கிற அந்த முறத்துக்கு பேர் என்ன தெரியாது. அந்த சல்லடைக்கு பேர் என்ன தெரியாது. இல்லையா? இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் என்ன இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய சொல்லுவாங்களே ரவா காய்கறிகள் கீரைக்கு என்ன தெரியாது. வாழைப்பழத்துக்கு என்னன்னா பனானா அப்படின்றாங்க. பனானாங்கிறது வாழைப்பழம் இல்லை, பனானாங்கிறது ஒரு நேந்திர பழம், ஒரு பழத்துடைய பேர். ஸோ அது மாதிரி அதை விடுங்க, வீட்டில் உள்ள மளிகை ஜாமான் தெரியாது, அஞ்சரைப்பட்டியில் அது கூட தெரியாதுன்னு விட்டுருங்க. மஞ்சள் சோம்பு சீரகம் கடுகு வெந்தயம் பெருங்காயம் இதுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம வீட்டில் அஞ்சரைப்பட்டிகள் என்ன இருக்குது? யானை, புலி, கரடி, நல்லா பாம்பு இதாக இருக்குது. இப்படி தான் நம்ம சொல்லித்தராங்க. நம்ம வாழ்க்கையில் நிஜத்தில் பார்க்காத சிங்கத்தையும் புலியையும் ஸ்கூலில் சொல்லித்தராங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம தான் சொல்லித்தரணும். நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறோம், வீட்டுக்குள்ளே ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ், வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் இருக்குது, கடப்பாறைக்கு என்ன, மண்வெட்டிக்கு என்ன, சல்லடைக்கு என்ன, இல்லையா? இப்படி வீட்டில் உள்ள நம்ம மளிகை ஜாமானுக்கு என்னென்ன பொருள்லாம் மளிகை ஜாமான், சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி, தீப்பெட்டி, தீக்குச்சி, அது மாதிரி பொருட்கள், நம்ம காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் சொல்லித்தரணும். சரி, இதை விடுங்க, இது கூட அஞ்சரைப்பட்டி அங்கே இருக்குது. இங்கே உடம்புல இங்கே கிருதா இருக்குது, இந்த கிருதாவுக்கு என்ன தெரியாது. கிருதா எங்கே இருக்குது? அவன் கன்னத்திலே இருக்குது, தெரியாது. சொட்டைக்கு என்ன, மொட்டைக்கு என்ன? இவனா முடிய எடுத்துட்டா மொட்டை, அதுவாக விழுந்துச்சுன்னா சொட்டை. ஸோ முடிய இவனா எடுத்துட்டா பிறனது மொட்டை, இவன் எடுக்காமல் தானாக விழுந்தா திடீர்னு சொட்டை. இந்த மொட்டைக்கு இங்கிலீஷ் என்ன, சொட்டைக்கு என்ன இங்கிலீஷ் என்ன தெரியாது. பருவுக்கு என்ன தெரியாது. சார் வீங்கி இருக்கு சார், வீக்கத்துக்கு என்ன தெரியாது. சலம் வருது சார், சார் தெரியாது. அப்போது யானை புலி கரடிக்கெல்லாம் தெரிஞ்ச உனக்கு ஓன் கன்னத்தில் இருக்குது, கிருதாவுக்கு தெரியலையே. தழும்பு இருக்குது, கன்னத்தில் தழும்பு இருக்கு, தழும்புக்கு என்ன தெரியாது. மச்சம் இருக்குது, அந்த மச்சத்துக்கு என்ன தெரியாது. கையில் மச்சம் இருக்குது, மூக்கில் மச்சம் இருக்குது. அப்போது எது நம்ம கூட இருக்குது, அன்றாட வாழ்க்கையில் நம்ம உள்ள தெரிஞ்சுக்காம காட்டு உள்ள தெரிஞ்சு இது மாதிரி தான் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க, ஷேக்ஸ்பியரை பற்றி, ரவீந்திரநாத்தை பற்றி, பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடரை பற்றி இங்கிலீஷை தெரிஞ்சு வச்சவங்க தன்னை பற்றி தெரிஞ்சுக்காதனால தான் எது தேவை, நான் யார், எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படின்னு அதை தானே பேசணும் இன்டர்வியூவில். அதனால தான் இன்றைக்கி நிறைய படித்தவங்களுக்கு என்ன பண்ணாக்க அங்கே எஸ்ஐ பாராகிராஃபாக எழுதி பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இங்கே நேராக வரும்போது இன்டர்வியூவில் நேராக அவனுக்கு தேவையான எஸ்ஐ பாராகிராஃப் இல்லை, அவனுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லணும். 3 வருஷம் படித்தாலும் சரி, 30 வருஷம் படித்தாலும் சரி, இன்டர்வியூவில் 10 நிமிஷம் எடுத்து சொல்லணும் வாயில் இங்கிலீஷில். அங்கே தடுமாறுறாங்க, அங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, பேச முடியாமல் திணறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க இருக்கிறத விட்டு இல்லாத படித்ததுனால தான். சாம்பாருக்கு கரைக்கிற புளியை படிக்காமல்
நம்மளை சாகடிக்கும்ல காட்டுக்குள்ளே இருக்க புலி, அந்த புலியை படித்தனால தான், டைகரை படித்தனால தான். ஸோ எனிவே கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம பாயிண்ட் பார்க்க போகிறது என்னது, அதெல்லாம் டெய்லி ஒரு கிளாஸை பார்ப்போம். இப்போ ரவுண்டானா கண்டுபிடிச்சிங்களா? ரவுண்டானா எது, ரவுண்டானம் எது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிங்களா? உங்கள் மனசில் நினச்சிங்க, நீங்கள் ரவுண்டா ஒன்று தான், நம்பர் 1 தான் ரைட்டு அப்படி நினச்சிங்க. இதில் சிலர் வந்து இங்கே 2 இது வேணா நினச்சிங்க. இதுக்கான ஆன்சர் நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, நான் சொல்லவே மாட்டேன். ஓகே, கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம், இந்த எபிசோடு பார்க்குற நீங்களே சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு சொல்ல வைக்கணுமா? சிம்பிள், அது ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு ரோட்டில் நேராக போகிறோம், நேராக போய் இடது பக்கம் திரும்புகிறோம், அது பேர் என்னது? லெஃப்ட் டர்ன். லெஃப்ட் டர்ன். நேராக போய் லெஃப்ட் டர்ன் எடுங்கன்றான். நேராக போய் வலது பக்கம் திரும்புன்னு சொன்ன என்ன சொல்லுவான்? எஸ் எஸ், அதே தான், ரைட் டர்ன். என்னது? ரைட் டர்ன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுங்க, செகண்ட் ரைட் எடுங்க. மால லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன். இப்போ நேராக போய் அப்படி சுற்றி திரும்ப வரணும். இப்படியே ரயிலில் குறுக்க மறிச்சிருப்பாங்க. இப்படி நேராக வரணும், இதுதான் ரோடு. ஆனால் என்ன பண்ணுவேன், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரணும், இப்படி போய் தண்ணி இப்படி வரணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இது போய் திரும்ப யூ மாதிரி திரும்பி வரணும். யூ மாதிரி திரும்பி வந்தால் பேர் என்னது? தட் இஸ் யூ டர்ன். யூ மாதிரி திரும்பினா யூ டர்ன். யூ டர்ன். யூ மாதிரி திரும்பினா யூ டர்ன். இப்படி எடுத்துங்க. இப்போ இப்படி யூ மாதிரி திரும்பினா யூ டர்ன். ரவுண்டாக திரும்பினா என்ன டர்ன்? யூ மாதிரி திரும்பினா யூ டர்ன். அப்போ ரவுண்டாக திரும்பினா ரவுண்ட். எஸ், அதே தான், அதே தான். இப்போ புரியுதா? ரவுண்டாக திரும்பினா ரவுண்ட் டர்ன். ஓகே, யூ மாதிரி திரும்பினா யூ டர்ன், லெஃப்டில் திரும்பினா லெஃப்ட் டர்ன், ரைட்டில் திரும்பினா ரைட் டர்ன், ரவுண்டாக திரும்பினா ரவுண்ட் டர்ன். அதுலேயே 8 கால் பூச்சி எத்தனை கால்னு இருக்கு? ரவுண்ட் டர்ன் தான் ரவுண்ட் டர்ன். அதை தான் இந்த ரவுண்ட் டர்னை தான் ரவுண்டானா, ரவுண்டானம்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். என்ன நீங்கள் நினச்சிருப்பீங்களே, நான் இதுதான் ரைட்டு இதுதான் ரைட்டு, 2 தப்பாக போச்சா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் நினச்சேன், எனக்கு 2 தப்பாக போச்சு. ஸோ இனிமேலாவது நீங்கள் சொல்லும்போது ரவுண்டானா, ரவுண்டானு சொல்லாமல் ரவுண்ட் டர்ன் அப்படின்னு சொல்ல போலேங்க. ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது நீ அந்த ரவுண்ட் டர்ன் பக்கத்தில் வந்துருன்னு சொல்லியிருக்கேன். ஓ, அந்த ரவுண்ட் டானா? அண்ணா இருக்கு, அந்த ரவுண்ட் டானான்னு கேட்டிருக்கேன், அந்த ரவுண்ட் டேர்னான்னு கேட்டிருக்கான். அவர் ரவுண்ட் டானா மாறிடுச்சு. அந்த ரவுண்ட் டேர்னான்னு கேட்டிருக்கான். எஸ், அந்த ரவுண்ட் டானா, ரவுண்ட் டானா மாறிடுச்சு. அதனால் இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெரியாதவனே எப்படின்னா யூஸ் பண்ணுங்க. ரவுண்டானம், ரவுண்ட் டனா அப்படின்னு யூஸ் பண்ணாமல் ரவுண்ட் டேர்ன் சொல்கிற மாதிரி எழுதுங்க. 4வது என்னது? ரவுண்ட் டர்ன். கூப்பிட்றீங்களா? ரவுண்ட் டர்ன் அப்படின்னு எழுதுங்க. இனிமேல் நம்ம ரவுண்டானம் அல்லது ரவுண்டானா அப்படின்னு சொல்ல வேண்டாம். நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன், எதுக்கு சொன்னாலும் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பதிலை சொல்லிட்டேன். இது மட்டும் பத்தாது, உங்கள் பிள்ளைகளுக்காவது இனிமேல் என்னது, நான் கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறீங்களா? சரி பரவாயில்ல, கல்யாணம் ஆன பிறகு சொல்கிறேன். கல்யாணம் ஆகி உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, குழந்தை பிறக்கும், கவலைப்படாங்க, கண்டிப்பாக பிறக்கும். குழந்தை பிறந்த பிறகு உங்கள் பிள்ளைகளுக்காவது என்ன பண்ணேனாக்கா, வெறும் பள்ளிக்கூடத்தை நம்பி இருந்தாமல் எது தேவையோ வாழ்க்கையில் அதை சொல்லிக் கொடுங்க. அரிசிக்கு என்ன, பருப்புக்கு என்ன, மிளகுக்கு என்ன, பூண்டுக்கு என்ன, வெங்காயத்துக்கு என்ன, பச்சை மிளகாக்கு என்ன, இல்லையா? அது மாதிரி பெருங்காயத்துக்கு என்ன, வீட்டில் உள்ள மளிகை சாம்பாய்க்கு என்ன, காய்கறிகளுக்கு என்ன, பழங்களுக்கு என்ன, இந்த மாதிரி லைஃப்பில் என்னெல்லாம் வீட்டுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு பொருட்களுக்கும் என்ன பேர் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. நிச்சயம் சொல்லிக் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். அப்படி சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து எங்கேயுமே வந்து போய் இங்கிலீஷ் தெரில அப்படின்னு எங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியமே உங்களுடைய அடுத்த சந்ததி இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் ரவுண்டானா அண்ட் ரவுண்ட் டவுன் பார்த்தேன். நிறையா நீங்களும் நினச்சிருப்பீங்க 2 தப்பாக போச்சு அப்படின்னு. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இப்போ தெரிஞ்ச பிறகாவது நம்ம இனிமேலாவது ரவுண்டானு சொல்லாமல் ரவுண்ட் டர்ன்னு சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வாழ்க்கையில் என்ன பொழுதுனையும் பணம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், திங்கிறோம், தூங்குறோம், அது இல்லை வாழ்க்கை. ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. ரவுண்டானா ரைட்டா, ரவுண்டானா ரைட்டான்னு அவன் சொல்லுவான். அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லுங்கள்,
ரெண்டுமே தப்பு, நான் உன்னை சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு நீங்கள் பதிலை சொல்லாதீங்க. அவர் பதில் நீங்கள் அவர் சொல்ல வச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க அர்த்தம். எப்படி சொல்ல வைப்பீங்க? நல்ல ஆசிரியர் இன்றைக்கி பதில் சொல்ல மாட்டார், பதில் சொல்ல மாணவனை தூண்டி விடுவார். இப்போ நான் சொல்லலையா, நான் ரவுண்ட் டர்ன் சொல்லலை பார்த்தீங்களா, லெஃப்ட் டர்ன்னு சொன்னேன், ரைட் டர்ன்னு சொன்னேன், யூ டர்ன்னு சொன்னேன், அதை வச்சு நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்போ யூ மாதிரி திரும்பினா யூ டர்ன், ரவுண்டாக திரும்பினா ரவுண்ட் டர்ன், நீங்கள் தானே சொன்னீங்க. அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்ல வைங்க. அப்படி சொல்ல வச்சிட்டிங்கனாக்க உங்கள்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னா, என்ன பவர்? டீச்சிங் பவர் இருக்குன்னு அர்த்தம். டீச்சிங் பவர் எங்கே வச்சு? லேர்னிங் ஈஸியாக கற்றுக்குவீங்கன்னு அர்த்தம். நல்லா கற்றுக்கணும்னா நம்ம முதல்ல மற்றவங்க நல்லா டீச் பண்ணணும். ஓகே, நல்லா டீச் பண்ணால் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு, அதாவது இப்போ இன்னொரு என்ன அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா உங்களுக்கு? இப்போது ஆப்போசிட் வேர்ட்ஸ், ஆன்டனிம்ஸ் அப்படிம்பாங்க, எதிர்ச்சொல். அந்த எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா 4 இதுக்கு தெரியுது, 5ஆவுக்கு திணறாங்க. இப்போ கண்டினியூக்கு என்னோட ஆப்போசிட் டிஸ்கன்டினியூ அப்படின்றான். ப்ராப்பருக்கு என்னோட ஆப்போசிட் இம்ப்ராப்பர் சார் அப்படிங்கிறான். ரெகுலருக்கு என்னடான்னு, சார் ரெகுலர் தானே சார், இர்ரெகுலர் அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது சில நேரத்தில் சந்தேகம் வந்துடுது, இது என்னவா இருக்கும் அப்படி சந்தேகம் வந்துடுது. அப்படி சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட 1 கோடி வார்த்தைகள் கேட்டால் கூட அந்த 1 கோடி வார்த்தைகளுக்கும் ஒரு செகண்டில் இதுதான் அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டான வேர்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கிளாஸஸ் தான் அந்த எபிசோடு தான் அடுத்த எபிசோடு. ஓகே, அடுத்த எபிசோடு என்னது? எதிர்ச்சொல் என்ன, எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆன்டனிம்ஸ். ஓகே, அடுத்த எபிசோடில் பார்ப்போம். மறந்துடாங்க திரும்பவும் நான் சொன்ன மாதிரி இந்த யூ டர்ன் ரவுண்ட் டர்னை பற்றி, ரவுண்ட் டர்னாவா ஓகே, அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸில் சொல்லி நீங்களாக அந்த உங்கள் ஃப்ரெண்டை பதில் சொல்லுவீங்க. அந்த ஃப்ரெண்டு தான் உங்கள் வாயில் சொல்லணும், அவர் வாயால் ரவுண்ட் டர்னா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணியிருந்தால் விட்டுருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக பிள்ளைகளுக்கு நான் சொன்ன மாதிரி நான் சொல்லிக் கொடுக்காதையும் சொல்லிக் கொடுங்க. இதை வீட்டில் உள்ள மளிகை ஜாமான், காய்கறிகள், வீட்டில் உள்ள பொருட்கள், யுட்டென்சில்ஸ், ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. மீண்டும் நம்ம ஒரு செகண்டில், ஒரு நிமிஷத்தில் 1 கோடி வார்த்தை சொன்னால் அதுக்கு எதிர்ச்சொல் என்ன, அது எப்படி சொல்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் இங்கிலீஷை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முருகானந்தம். தேங்க்யூ.